என் அன்பார்ந்த இசை உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இசையில் நீங்கள் மேதைகளாகவும் இனிமையாக இசைக்கருவிகள் இசைப்பவர்களாகவும் உருவாக என்னுடைய வாழ்த்துகளும் என்னுடைய போதனைகளும். இந்த காணொளிகள் உங்களுக்கு இசையை பற்றிய அறிமுகமும் இசைக்கருவிகளை வாசிக்கவும் இசை குறிப்புகளை மேல்நாட்டு பன்முறைகள் கர்நாடக இசை வடிவங்களாக எழுதவும், ஏற்கனவே யாராவது எழுதியிருந்தால் அதை பார்த்து புரிந்து கொண்டு துல்லியமாக வாசிக்கவும் உங்களால் முடியும். அதற்காகத்தான் இந்த காணொளிகள். இதில் வருகின்ற பாடமுறைகள். குறைகள் இருப்பின் என்னிடம் கேட்டு தெளிவு பெற்று கொள்ளுங்கள். உலக அளவில் தமிழ் பண்கள், இதிலிருந்து கர்நாடக இசைப்பண்கள் உருவாக்கப்பட்டன. கிரேக்க லத்தீன் முறை இசைப்பண்கள், வட இந்திய இசையான இந்துஸ்தானி பண்கள். தொடக்க காலத்தில் இசைக்கு சுரங்கள் தோற்றுவிக்கப்படவில்லை. கேட்டவுடனே மனதை லயிக்கச் செய்வது இந்த இசை ஒலி குறிப்புகள்தான். இதை ஆகதநாதம், இது மனிதனால் உண்டாக்கப்படுவது இசைக்கருவிகள் வழியாக, குரல் இசை வழியாக. அநாகதநாதம், இது இயற்கையாகவே காற்று ஒன்றோடு ஒன்று உரசி ஏற்படுகின்ற இசை ஒலிகள். இந்த இசை ஒலிகள் மனிதனுடைய எந்தெந்த பகுதிகளிலிருந்து சுரங்கள் தோன்றின என்பதை காணலாம். வயிற்று பகுதியிலிருந்து உருவாவது சா என்கின்ற சட்ஜமம். இந்த சா என்கின்ற சட்ஜமம் மழைக்கு முன்னால் மகிழ் அககுவது இரண்டாவது சுரம். ரீ என்கின்ற சுரமானது மனிதனுடைய மார்பு பகுதியிலிருந்து உருவாவது. மூன்றாவது சுரமாகிய கா, இது ஆட்டு மந்தையில் ஆடு கத்துவது. நான்காவது சுரமாகிய மத்தியமம், இது வெண் கொக்கின் கத்துதல். இதையே பழைய தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் இதை அன்னப்பறவை என்று சொல்வார்கள். ஹம்சம், இதிலிருந்து ஹம்சநாதம் என்கின்ற ஒரு ராகமும் உண்டு. அடுத்தது ஐந்தாவது சுரமாகிய பஞ்சமம், இது குயில் கூவும் ஒலி. ஆறாவது சுரமாகிய தைவதம், இது குதிரையின் கனைப்பொலி. இது மனிதனுடைய கீழ்வரிசை பற்களுக்கு இடையே உண்டாகின்ற ஒலி. ஏழாவது சுரமாகிய நிஷாதம், இது யானையின் பிளிரல். இது மனிதனுடைய மேற்பற்களுக்கு இடையே உருவாவது. இதை தமிழ் இசையில் ஷட்ஜமம் என்கின்ற சுரத்தை குரல் எனவும், ரிஷபம் என்பதை நாலலகு துத்தம் எனவும், காந்தாரம் என்பதை கைக்கிளை எனவும், மத்தியமம் என்கின்ற சுரத்தை உழை எனவும், பஞ்சமம் என்கின்ற சுரத்தை இழி எனவும், தைவதம் என்கின்ற தா இந்த சுரத்தை விளரி எனவும், நிஷாதம் என்கின்ற நீ இந்த சுரத்தை தாரம் எனவும் தமிழ் பண்களில் அழைப்பார்கள். இதுவே கிரேக்க லத்தீன் இசையில் சா தோ எனவும், ரீ ரே எனவும், கா மீ எனவும், மா ஃபா எனவும், பா சோல் எனவும், தா லா எனவும், நீ சி எனவும் லத்தீனில் கிரேக்கத்தில் அழைக்கப்படும். இதுவே ஆங்கிலத்தில் CDEFGAB என சுரங்களாக அழைக்கப்படுகின்றது. இதை பல முறைகள் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இது மனதில் பதியும். எந்தெந்த சுரங்களுக்கு எந்தெந்த மொழியில் எந்தெந்த உச்சரிப்பில் வருகின்றது. இப்பொழுது உங்களுக்கு கீபோர்டு அல்லது ஹார்மோனியம் அல்லது அக்கார்டியன் அல்லது பியானோ போன்ற கருவிகளில் சி மேஜர் எனப்படுகின்ற கர்நாடக இசையின் சங்கராபரணம்
இதிலிருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு முதல் பாடமாக அமையும். இதை நீங்கள் ஒரு 2 நாட்களுக்கு இதை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு, உங்களிடம் கீபோர்டு இருந்தால் நீங்கள் வாசிக்க பழகலாம். அதற்கான பயிற்சி முறை, பயிற்றுவிக்கின்ற தன்மை உங்களுக்கு பிற்பாடு அழைக்கப்படும். இந்த சங்கராபரணத்தில் மேலை நாட்டு இசைக்குறிப்பு முறையில் இதை சி மேஜர் ஸ்கேல் எனவும், தமிழ் பண்களில் பழம்பஞ்சுரம் பெரும் பண்கள் வரிசையில் குறிஞ்சி யாழ் திறன் எனவும், கர்நாடக இசையில் சங்கராபரணம் எனவும் அழைக்கப்படுகின்றது. உலகெங்கும் எழுதுவதற்கும் பார்த்து வாசிப்பதற்கும் மேலை நாட்டு கோற்று கற்றைகள் முறையே இசை எழுதும்போது உங்களுக்கு எளிதாக வாசிக்க வரும். எனவே அந்த கோற்று கற்றைகளையும் இதில் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நன்றி. இப்பொழுது இந்த சங்கராபரணம் ராகத்தை கர்நாடக சங்கீதத்திலும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வடிவத்திலும் வாசிக்க கேட்கலாம்.